அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருப்போம். ரொம்ப நன்னாளாக இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சமி திதியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் 19ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கும் ஆணி 5ஆம் தேதின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாள் அனைவருக்குமே ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா யோகம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்று மரண யோகம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இன்று சொல்லலாம். இப்போ நேற்று சொன்னோம், பூச நட்சத்திரத்துடைய விசேஷங்கள், சில விஷயங்களை தொட்டு காட்டணும். ஆயிலிய நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா, இப்போ சுக்கிரனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மாநிலம் விசேஷம்பாங்க. இப்போ இந்த கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கமும், அங்கே சுக்கிரனுங்கிறது விசேஷமும். ஏன்னா தேவகுரு அசுரகுரு, தேவகுருங்கிறது குரு பகவான், அசுரகுரு அப்படிங்கிறது சுக்கிர பகவான். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் ராகு கேதுங்கிற இந்த ஒரு விசேஷமான பாவகிரகத்துடைய சாயா கிரகத்துடைய அமைப்பு நம்ம பிரபஞ்சம் முழுவதுமே இருக்குதுங்க. இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு விசேஷ பூஜை புனஸ்காரமாக ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு கோயிலையும் இந்த ஆயிலிய பூஜை ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. பல பரிகாரங்கள் செய்வாங்க, பல விஷய தோஷங்களை கழிப்பாங்க, பலருக்கு நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய அமைப்பில் நாகத்திற்கும் சரி, அதே போல் காளி, உக்ரகாளி, இது மாதிரி மாகாளி அப்படிங்கிற அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்யக்கூடிய இடமாக கேரளாவை நம்ம சொல்கிறோம். ஏன் இதை எடுத்து நம்ம இந்தளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யோகம் எங்கே பிரச்சனையை கொடுக்குதோ அந்த இடத்துல, அந்த கோயிலில், அந்த ஒரு அமைப்பில் போய் அந்த மண்ணை மிதித்து நம்ம வழிபாடு எடுக்கும்பொழுது தான் பிரச்சனைகள் தீரும். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், லக்ஷ்மணன் ராமர் கூடையே தம்பி அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டுக்காக வாழ்ந்தவர், ரொம்ப சிறப்பானவர் அப்படிங்கக்கூடிய பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மண், அவருடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமாக நம்ம ஆயில்யத்தை சொல்கிறோம். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் லக்ஷ்மணருக்கு என்னுடைய நீங்கள் சர்ப்பமாக நாகமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த படுக்கை அறையில் அவர் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு வரலாற்று செய்திகள்லாம் நிறைய உண்டுங்க. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரதுக்கு, கடன் தொந்தரவு, ஆரோக்கியமான விஷயம் நடக்கணும், நமக்கு சட்டுன்னு சுபகாரியம் நடக்கணும், திருமண யோகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக எம்பெருமான் பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு எடுங்க, அர்ச்சனை செய்யுங்க, அபிஷேக ஆராதனைக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க. சிறப்பான நாளாக அமையும். நாளை சந்திப்போம்.